السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ يمكر بك الذين كفروا ليثبتوك أو يقتلوك أو يخرجوك ويمكرون ويمكر الله والله خير الماكرين. وقال النبي صلى الله عليه وسلم: لا يلدغ المؤمن في جحر واحد مرتين، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவில் அருளும் நிகரில் அன்பும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார், அகிலத்தின் அருட்கொடை, பிரபஞ்சத்தின் பேரொளி, நம் உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஜரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த ஜும்மாவுடைய நன்னாளில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கிற நாம், நம் மக்கள், உலக மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கலியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான மூமின்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மனிதர்கள் பூமியில் தனது பிரதிநிதியாக செயல்பட வேண்டும் என்பதற்காக நபிமார்களையும் வேதங்களையும் தொடர்ந்து அல்லாஹ் அனுப்பி தந்தான். இறை தூதர்களின் வரிசையில் இறுதியாகவும் இறை வேதங்களின் வரிசையில் இறுதியானதுமாக குர்ஆனையும் பெருமானாரையும் அல்லாஹ் அகிலத்திற்கு தந்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 63 ஆண்டு காலங்கள், அதிலே நபியாக 23 ஆண்டு காலம் செய்த சேவைகள் யாவும் குர்ஆனை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு வாழ்வை அல்லாஹ்வுடைய ரசூல் தன்னகத்தை கொண்டிருந்தார்கள். ஒரு நீண்ட கால வாழ்க்கையை குறித்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் பெருமானாரின் வாழ்வு எப்படி இருந்தது என்று கேட்கப்பட்ட பொழுது ஒரே வார்த்தையில் சொன்னார்கள், பெருமானாரின் வாழ்வு குர்ஆனாக இருந்தது. அல்லாஹ்வுடைய வேதம் காலத்தால் அழிந்து போகாத வார்த்தைகள் எந்த பிரதிபலிப்பை, தாக்கத்தை மனித சமூகத்தில் உருவாக்க வேண்டுமோ அதனை பெருமானாரின் வழியில் அல்லாஹ் நிறைவு செய்து தந்தார். குர்ஆனை வாசிப்பவர்கள் உண்மையில் பெருமானாருடைய வரலாற்றை வாசிக்கிறார்கள். பெருமானாரை வாசித்தவர்கள் குர்ஆனை வாசிக்கிறார்கள். நான் பேசுகிற வார்த்தைகள் கூட சுயமானது அல்ல, அதுவும் அல்லாஹ்வுடைய வஹி. அதனை குர்ஆனிலேயே அல்லாஹ் பதிவு செய்கிறான், வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யி யூஹா. பெருமானாருடைய வார்த்தைகள் கூட மனோ இச்சையின்படி வெளியானது அல்ல,
அது அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், வஹியாக இருந்ததை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறார். மனித சமூகத்தினுடைய வாழ்க்கை முழுமைக்குமான தேவைகளுக்கு எல்லா துறைகளுக்கும் வழிகாட்டியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இயல்பாக மனிதர்களுடைய மனங்களில் எழக்கூடிய நல்ல சிந்தனைகள் அவர்களுடைய செயலாக்கங்களாக வெளிப்படும். மனதில் எழக்கூடிய தீய எண்ணங்கள் அது செயல் வடிவங்களாக வெளிப்படும். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித சமூகத்தினுடைய மனங்களை சுத்தப்படுத்துவதில் மிகப்பெரிய பங்களிப்பை ஏற்படுத்தினார். அதில் முதன்மையானது தான் சந்திக்கிற எல்லா மனிதர்களுடைய இதயங்களில் இருந்த இறை கோட்பாட்டில் தூய்மையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தினார். ஒரு மூட நம்பிக்கை, அறியாமையினால் உள்ளே புகுந்து விட்ட பல தெய்வ வழிபாடு, பல தெய்வ கொள்கைகள் ஒவ்வொருவராக முகப்பார்த்து சொல்லிக் கொடுத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ நம்பி இருக்கக்கூடிய எல்லாம் அறியாமை, அல்லாஹ் ஒருவன் மட்டுமே இருக்கிறான். அதற்கான ஆதாரங்கள், புரிதல்கள் அவர்களுக்கே உரித்தான பாணியில் அந்த சமூகத்தை ஒரு 13 ஆண்டு காலம் மக்காவினுடைய கடும் பிரச்சாரத்தின் பின்னணியில் அவர்களை ஓரிரை கொள்கையாளர்களாக வார்த்தெடுத்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னாங்க, இந்த கல்பு மனசு இருக்கா இல்லையா, இன்ன ஹாதிஹில் குலூப் யஸ்தவு கமா தஸ்தவுல் ஹதீத் இதா அஸாபஹல் மா. இரும்பல தண்ணி பட்டா எப்படி துருப்பிடிக்குமோ இந்த இதயங்களும் துருப்பிடிக்கும் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், வமா ஜிலாஉஹா யா ரசூலல்லாஹ், இதயங்களில் பிடிக்கிற துருவை எப்படி நீக்குவது? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், கஸரத்து திக்ருல் மௌத் வ திலாவத்துல் குர்ஆன். நிறைய குர்ஆன் ஓதுங்க, அதிகமாக மரணத்தை நினைவு கூறுங்கள். இந்த இரண்டும் இதயத்தில் ஏற்பட்டிருக்கிற துருக்களை அகற்றும் என்று அந்த சமுதாயத்திற்கு பாடம் எடுத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூமின்களே, மீண்டும் நாம் யோசிக்க வேண்டும். எண்ணங்கள் தான் செயல் வடிவமாய் வருகிறது. யோசிச்சுட்டு வந்து தானே செய்யறோம். எண்ணங்கள் தான் செயல் வடிவமாய் வருகிறது. அந்த எண்ணங்கள் நல்லதாக பிறக்கும் என்று சொன்னால் நல்ல செயல்பாடுகள் பிறக்கும். எண்ணங்களில் தவறும் தீங்கும் இருக்கும் என்று சொன்னால் அது வெளிப்படுகிற செயல்களிலேயும் அதனுடைய தாக்கம் பிரதிபலிப்பு ஏற்படும் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் எச்சரித்து, கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, மனதை தூய்மைப்படுத்தியவர்கள் வெற்றி பெறுவார்கள். எல்லாத்திலையும் மனிதனுக்கு பிறக்கிற கோபம், ஏற்படுகிற காமம், வெறி, பழிவாங்கும் உணர்ச்சி, குற்ற செயல்கள் மீது ஈடுபாடு, இது போன்ற நிறைய துர்க்குணங்கள் ஏற்படுகிற பொழுதெல்லாம் குர்ஆனை ஓதுவதின் வழியே மனதை சுத்தப்படுத்துங்கள் என்றார். இது அல்லாஹ்வுடைய வேதம் தொழுகையில ஓதுறதுங்கிறது அல்ல. ஒரு மனிதனுடைய எண்ணங்களை நல்லதாக அமைப்பதற்கு பெரும் துணை குர்ஆனுடைய வசனங்கள். அந்த இதயத்திற்குள்ள மண்டி கிடந்த புதர்களை அகற்றியவர்கள் பெருமானார். திரும்பிய பக்கமெல்லாம் தெய்வங்கள், அதையெல்லாம் மனசிலிருந்து அப்புறப்படுத்துவதுதான் மிகப்பெரிய வேலை. அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு 13 ஆண்டு காலம் அப்புறப்படுத்திய பிறகு ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு காபத்துல்லா கைவசப்படுகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் உலக வரலாற்றில் எந்த மண்ணிலிருந்து விரட்டப்பட்டார்களோ அந்த மண்ணிற்கு மன்னராக வந்த பொழுது மிக நிதானத்தோடு நடந்து கொண்டார்கள். அறிவிப்பு செஞ்சாங்க. போராட்டம் இல்லாமல், போர் இல்லாமல், ஆயுதங்கள் இல்லாமல் மக்கா என் வசப்பட்டு இருக்கிறது. யாரெல்லாம் மக்காவின் தலைவர் அபூ சுஃபியானுடைய வீடில் தஞ்சம் போகிறாரோ காக்கப்படுவார்.
யாரெல்லாம் தன் வீட்டிலேயே அமர்ந்து கொள்வாரோ அவர்களுக்கு உயிர் பாதுகாப்பு அளிக்கப்படும். ஆயுதம் ஏந்தி எதிர்ப்பவர்கள் மட்டுமே தண்டிக்கப்படுவார்கள். வரலாற்றில் மிகப்பெரிய புரட்சி. மக்காவை கைவசப்படுத்திய பெருமானார் இந்த காபத்துல்லாவிற்குள் நுழைகிற பொழுது குர்ஆனுடைய இந்த வசனத்தை ஓதிக்கொண்டு நுழைவார்கள். குல் ஜாஅல் ஹக்கு வ ஸஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. நபியே சொல்லுங்கள், சத்தியம் வந்து விட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது. நிச்சயமாக அசத்தியம் அழிந்தே தீரும். அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த நடவடிக்கை எடுத்த பிறகு மக்களுக்கு புரிய வைக்கிறார்கள். உங்கள் மனங்களில் படைத்தவன் யார் என்ற குழப்பங்களில் கண்டதையெல்லாம் ஏற்றி வைத்திருக்கிறீர்கள். இவைகள் அனைத்தும் பாத்தில் என்று சொல்லக்கூடிய அசத்தியத்தின் வகையை சார்ந்தது. தன்னுடைய கைத்தடியால் 360 விக்கிரகங்களை அல்லாஹ்வுடைய ரசூல் தள்ளி சாய்த்தார்கள். யாரெல்லாம் காலம் காலமாக 100 கணக்கான ஆண்டுகள் தெய்வ வழிபாடுகளில் முரண்பாடுகளில் ஈடுபட்டு இருந்தார்களோ அவர்களை அவைகளை உடைத்திருந்தார்கள், படையமைத்தார்கள். அரபு தீபகற்பம் முழுவதிலேயும் அல்லாஹ் அல்லாத எதுவும் வணக்கத்திற்குரியதாக இருக்கக்கூடாது, வடிவமைத்தவர்களே அழித்தொழித்தார்கள். அதுதான் மக்காவுடைய வெற்றி என்று வரலாறுகள் பதிவு செய்கிறது. மூமின்களே, மனம் இடம் கொடுக்காமல் எந்த செயலும் வெளிப்படாது. எவர்கள் காலம் காலமாய் அல்லாஹ் அல்லாதவற்றை வணக்கத்திற்குரியதாக நினைத்துக் கொண்டிருந்தார்களோ அவர்களுடைய உள்ளங்களை அல்லாஹ்வுடைய ரசூல் செதுக்கினார்கள், அவர்களை புரிய வைத்தார்கள், வணக்கத்திற்குரியவன் யார் என்ற தெளிவை தந்தார்கள். அல்லாஹ் அல்லாததின் மீது வெறுப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். மக்கா நகர் சுத்தம் செய்யப்பட்டது. கியாமத் நாள் வரையிலும் இந்த அரேபிய தீபகற்பத்தில் அல்லாஹ் அல்லாதவை வணங்கப்படாது என்ற உத்தரவாதத்தோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து விடை பெற்றார்கள். மூமின்களே, நம்ம இதயத்தை பெருமானார் சொல்லுகிற பொழுது இது அல்லாஹ் அவன் ஆட்சி நிலை பெறும் அருஷ் என்று சொன்னார். மூமின்களுடைய இதயங்கள் அல்லாஹ்வுடைய ஆட்சி நடைபெறும் அரியாசனம் என்று சொன்னார்கள். உங்களுடைய இதயங்களில் நல்லெண்ணங்களை உருவாக்கிக் கொள்ளுங்கள். எவ்வளவு தெளிவா சொல்றாங்க. யாரை பார்த்தாலும் அவர் நல்லவர் என்ற முடிவுக்கு வாருங்கள். ஒருத்தர் பார்க்கிறோம், சந்தோஷமா சலாம் சொல்றோம், மரியாதையா சலாம் சொல்றோம், இப்படியும் நம்மிடம் தான் வருகிறது. இன்னொருத்தரை பார்த்து வேண்டா வெறுப்பா சலாம் சொல்றோம். இது எதனுடைய வெளிப்பாடு தெரியுமா? முதலாவது மனிதர் மீது நல்ல அபிமானங்களை உருவாக்கி வைத்திருக்கிறோம். எண்ணம், அவர் கெட்டவராக கூட இருக்கலாம், ஆனால் என்னுடைய எண்ணத்தில் மிகச் சிறந்த மனிதர், அதனால சலாம் மரியாதையோடு வெளிப்படுத்தப்படுகிறது. இரண்டாவது மனிதர் குறித்து என்னுடைய எண்ணம் தாழ்வானதாக இருக்கிறது, கருத்து கோணலாக இருக்கிறது, எனவே அது சலாமில் அசட்டையாக வெளிப்படுகிறது. உண்மையா இல்லையா? என்னவே வாழ்வு. திரும்ப திரும்ப தன் சமூகத்தில் பெருமானார் நிலைப்படுத்தியது, இதயங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், எண்ணங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதிலே துரு எண்ணங்கள் ஏற்படுவதற்கான வழியை நீங்கள் தர வேண்டாம். குர்ஆன் ஓதுங்க, நிறைய மௌத்தை நினையுங்கள், நல்ல பேச்சு பேசக்கூடியவர்களோடு சகவாசம் கொள்ளுங்கள், நல்ல மனிதர்களோடு தோழமை கொள்ளுங்கள். யாரை பற்றியும் என்னிடம் வந்து குறை சொல்லாதீர்கள். ஏன்னா மற்றவர்கள் மீதுண்டான அபிப்பிராயங்களில் என் எண்ணங்களில் வேதமை ஏற்படும் என்று சொன்னால் என்னுடைய நடவடிக்கைகளும் வேதனையாகவே வெளிப்படும். அல்லாஹ்வுடைய ரசூல் திரும்ப திரும்ப சொன்னாங்க, யாரை பத்தி என்கிட்ட சொல்லிடாது. நம்ம ஒருத்தரை நல்லா தான் நினைச்சிருக்கோம், உங்களுக்கு தெரியாதுங்கிறது இந்த ஆளை பத்தி. அந்த வார்த்தைகள் என் மனங்களில் ஒரு தாக்கத்தை ஏற்படும். முதலாவது சந்தித்த பொழுது இருக்கிற மனோநிலை, இந்த வார்த்தை கேட்ட பிறகு அந்த சந்திப்பில் நிச்சயம் ஒரு பின்னடைவு ஏற்படும். இது அனுதினமும் நாம் சந்திக்கிற பிரச்சனைகள். எனவேதான் உங்களுடைய மனங்களை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள். எல்லாத்துக்கும் சொன்னாங்க,
கோபப்படாத, யாரையும் விமர்சனம் செய்யாதீர்கள், யாரும் இல்லாத நேரத்தில் அவர்களை பற்றி நீங்கள் குறை சொல்ல வேண்டாம். இப்படியெல்லாம் பண்படுத்தி ஒரு பெரும் சமுதாயத்தை கட்டமைத்த பெருமானார் ஒரு இடத்துல சொல்றாங்க, உங்களுடைய வாழ்க்கை நகருதல் என்பது அல்லாஹ்வுடைய திட்டத்தின்படி தான் நடக்கிறது. நாம விரும்பிய பிறந்தோம், சொல்லுங்க, விரும்பிய பிறந்தோம். நான் பிறக்கணும், நான் ஆம்பளையா பிறக்கணும், நான் இந்த வீட்டில் பிறக்கணும், எங்க அத்தா இவரு தான் இருக்கணும், கிடையாது. என் விருப்பத்திற்கு அப்பாற்பட்டு நடந்ததுதான் என்னுடைய பிறப்பும் இறப்பும். இந்த இடைப்பட்ட காலத்தில் ஈமானிய நம்பிக்கையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வாழ்க்கையில எதெல்லாம் நடக்குமோ அது அல்லாஹ்வுடைய திட்டத்தின்படி நடக்கும். இதைத்தான் நம்ம கலாக்கதல் விதி என்று சொல்லுகிறோம். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் உங்களுடைய வாழ்வில் எதுவும் நடந்திடாது. ஆசைப்படலாம், சரி, எப்படி ஆசைப்பட்டோம், பெரிய பணக்காரனாக ஆக வேண்டும், சிறந்த கல்விமானாக ஆக வேண்டும், பிரபலமானவராக ஆக வேண்டும், ஆகலாம். ஆனால் அதற்கு நேர் வழியில் பயணியுங்கள், அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். அப்படித்தான் சொல்லிக் கொடுத்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாஹ்ல ருக்குனுல் யமானி, யமன் நாட்டு மூளை என்று அறியப்படுகிற துஆ கபூலாகிற ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்தில் தவாஃபில் வருகிற பொழுது சொன்னார்கள், இந்த இடத்தில் யார் துஆ செய்கிறாரோ, அந்த மூளையில் வைத்து யார் துஆ செய்கிறாரோ அவருடைய துஆவிற்கு 70 வானவர்கள் ஆமீன் என்று சொல்லுகிறார்கள். இரண்டாவது, அவர் கேட்ட துஆவை பெற்றுக்கொள்ளாமல் அவர் மரணிக்க மாட்டார். இதெல்லாம் செய்திகள். ஆனால் சஹாபாக்கள் அதனை பரிசோதனை செய்திருக்கிறார். அந்த இடத்துல வந்து நின்று தான் எதிர்பார்க்கிற காலத்தை, எதிர்பார்க்கிற சூழ்நிலையை, எதிர்பார்க்கிற வாழ்வை அல்லாஹ்விடத்தில் சொல்லி துஆ செய்துவிட்டு அது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ளவும் செய்தார்கள். வரலாறு சொல்லுகிறது. 3 சஹாபாக்கள் போறாங்க. நீங்க கேளுங்க, ஒருத்தர் கேட்கிறாரு, மன்னரோட பிள்ளைய திருமணம் முடிக்கணும், ஆசைப்படுறது ஆசைப்படலாமே, நேர்வழியில் அவர் ருக்குனுல் யமானியில் வைத்து அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார், யா அல்லாஹ், கலீஃபாவுடைய மகளை மணமுடிக்க வேண்டும், அதுதான் எனக்கு துஆ. இன்னொருத்தர் கேட்டார், யா அல்லாஹ், நான் கலீஃபாவாகவே ஆகணும், உரிமை எல்லாருக்கும் இருக்குல்ல, ஆட்சி பீடத்திற்கு வர வேண்டும், அவர் துஆ செய்தார். இன்னொருத்தர் மிகச்சிறந்த செல்வாக்கையும் செல்வத்தையும் பெற வேண்டும், நம்பினார்கள். அந்த இடம் துஆ கபூல் ஆகிற இடம். என்னுடைய கோரிக்கைக்கு 70 வானவர்கள் செவி சாய்ப்பார்கள். இந்த 3 பேருடைய வாழ்விலும் அவர்கள் கேட்ட துஆ நடைபெற்றது வரலாறு பதிவு செய்யும். அப்படின்னா இந்த எண்ணங்களில் உதயமாகிற நல்ல செய்திகள் நீங்கள் ஆசைப்படுங்கள். அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், சொர்க்க வேணும்னு கேட்கிறோம். கேட்டதோடு முடிந்ததா? சொர்க்கத்தை அடைவதற்கான செயல்பாடுகள் அந்த சொர்க்கவாதியிடமிருந்து வெளிப்பட வேண்டும். நரகத்திலிருந்து பாதுகாப்பை தேடிக்கொண்டே இருக்கிறோம். நரகவாதியின் செயல்களை விட்டும் நாம் விலகி இருக்க வேண்டும். எண்ணமே வாழ்வு. அதுலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, இந்த துனியாவை அடையிறக்கு காசு, பணம், அந்தஸ்து, உயர்வு இவைகளுக்காக ஒருபோதும் சூழ்ச்சி செய்யாதீர்கள். நேர் வழியில் போறது முயற்சி செய்யலாம், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யலாம். ஒருபோதும் சூழ்ச்சி செய்து இவைகளை அடைந்து விடலாம் என்று நினைக்காதீர்கள். ஏன்னா இந்த ஒரு விஷயத்தில் ரப்புல் ஆலமீன் எவ்வளவு கடுமையான நடவடிக்கையில் ஈடுபடுகிறான் என்றால், நீ சூழ்ச்சி செய்தால் நானும் சூழ்ச்சி செய்கிறான். இந்த சூழ்ச்சினா என்னங்க? குறுக்கு வழியில வர்றது. சொல்லுங்க தானே? வியாபாரம் பேசிக்கிட்டே இருக்கும், நமக்குள்ள ஒரு கணிப்பு இருக்கும். இந்த வியாபாரம் அமைந்து விட்டால் அதுல இவ்வளவு முதலீடு, இவ்வளவு லாபம், இந்த லாபத்தை வைத்து இது செய்து விடலாம். இப்படி ஒரு நேர்மறையான திட்டத்தில் பயணிக்கிற பொழுது ஒருத்தர் உள்ள பூந்துருவார். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, ஒரு மூமின்
இன்னொரு மூமியினுடைய வியாபாரத்தில் நுழைய மாட்டார். ஒரு மூமின் இன்னொரு மூமியினுடைய திருமணத்தில் உள் நுழைய மாட்டார். ஒன்று அந்த திருமணம் நடக்கட்டும் அல்லது நடக்காமல் போகட்டும், அந்த வியாபாரம் நடக்கட்டும் அல்லது நடக்காமல் போகட்டும், பிறகு நீங்கள் நுழையுங்கள். இதெல்லாம் ஹதீஸ் தான். ஆனா நடைமுறையில ஒரு மாப்பிள்ளையை பார்த்தாச்சு, பேசி முடிச்சாச்சு, நிச்சயம் பண்ணியாச்சு, திடீர்னு டாக்டர் மாப்பிள்ளை வருது. மனம் ஒரு இடத்துல அந்த இடத்துல அப்படியே சல்லாபப்படுகிறது. நான் கொஞ்சம் ஏமாந்துட்டேன், இவர் கடை வச்சிருக்கிறாரு, ஒரு மாசமானா ஒரு 50,000 சம்பாதிப்பாரு, டாக்டர் லட்சக்கணக்கில் சம்பாதிப்பாரு, என் மகன் சிறப்பாக வாழ்ந்து விடுவார். பெருமானார் சொன்னாங்க, நிச்சயம் என்பது இன்னாருக்கும் இன்னாருக்குமான திருமணம் என்ற உறுதி செய்வது. உறுதி செய்யப்பட்ட இடத்தில் உள் நுழையாதீர்கள். நுழைபவரும் தப்பு. இப்ப இவங்க என்ன முடிவுக்கு வர்றாங்கன்னா, இல்ல புள்ள இன்னும் படிக்கணும்னு ஆசைப்படுது, இப்போதைக்கு நிக்காக வேண்டாம், இல்ல நிச்சயம் பண்ணி இருக்கு, இல்ல நீங்க வேற இடத்துல பார்த்துக்கங்களே. இப்படி சொல்லப்பட்ட 2 நாட்களுக்கு பிறகு இந்த டாக்டர் குடும்பத்தோடு பேச்சுவார்த்தைகள். இப்ப அல்லாஹ் சொல்றான், ஒரு காரியத்தை நீங்கள் சூழ்ச்சி செய்து மாற்றுவீர்கள் என்றால் அந்த சூழ்ச்சியில் அல்லாஹ்வும் இறங்குவார். அது படு பயங்கரமாக பாதகமாக போய் சேரும். அப்புறம் சொல்லுவாங்க, அந்த டாக்டருக்கு இது 4வது மேரேஜ், அடிச்சு கட்டிட்டு ஓடியா இருப்பான். ஒரு வியாபாரம் பேசி முடிக்கிறார், அப்படி நைஸா உள்ள போய் நான் 1.70 தர்றேங்க, மனம் மாறுகிறது, வாக்குகள் எடுபடுவதில்லை. சரி, வியாபாரம் மாற்றி செய்தால் அதே கால்குலேஷன் இவன் போட்டான். ரப்புல் ஆலமீன் அவன் ஒரு சூழ்ச்சி செய்வான். இவ்வளவு பணம் கொடுத்து வாங்கி அந்த இடம் அல்லது பொருள் மார்க்கெட்ல தரம் இல்லாமல் போய்விடும், விற்பனை ஆகாமல் போய்விடும், அசல் கூட இல்லை, பெரும் நஷ்டத்திற்கு இவர் தள்ளப்படுவார். எல்லா விஷயத்திலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நேர்மையான முறையில் எடுக்கிற முடிவுகளும் நடவடிக்கைகளும் நல்லதின்பால் கொண்டு போய் சேர்க்கும். ஒருத்தர் திடீர்னு பணக்காரானார், திடீர்னு என்னங்க எப்படிங்க? ஒன்றும் இல்லைங்க, விவரம் தெரியாத காலத்துல இங்க ஒரு இடம் வாங்கி போடலாம், சென்ட் 500 ரூபான்னு சொன்னாங்க, நான் இருக்கட்டுமே சொல்லி 10 சென்ட் வாங்கி போட்டேன், இன்னைக்கு 40 லட்சம் ரூபாங்க. இது எத்தனை மடங்கு அவர் எதிர்பார்த்தாரா? பலருடைய வாழ்வில் பலவிதமான வாழ்க்கை சூழ்நிலைகளில் எல்லோருக்கும் சம்பவிக்கும். ஆனா பெருமானார் சொல்றாங்க, இன்னொருத்தருடைய உரிமையை, இன்னொருத்தருடைய பொருட்களை, இன்னொருவருடைய குடும்பத்தை சூழ்ச்சிகளால் அடைய நீங்கள் நினைக்காதீர்கள். சில குடும்பங்கள்ல தகப்பனுடைய மரணத்திற்கு பிறகு உடனடியாக சொத்து பிரச்சனை வரும் இல்லையா? அப்படி வருகிற பொழுதெல்லாம் அங்கு சூழ்ச்சிகளால் அதை அடைந்து விட துடிக்கிற பிள்ளைகள் காலமெல்லாம் விரோதிகளாகவே வாழ்கிறார்கள். சொல்ற அத்தா மௌத்தாயிட்டாரு, அண்ணன் ஏமாத்தி எல்லாம் சொல்லி அவர் எடுத்துக்கிட்டாரு, பிள்ளைகள் எல்லாம் வந்து பேசுவார்கள், தந்தையினுடைய சொத்தில் பெண் மக்களுக்கு பாகம் இல்லையா? கேட்டால் உங்களுக்கு தான் கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கிறேன். ஆனால் அல்லாஹ் சொல்றான், ஒருத்தர் இறந்துட்டார்னா அவருடைய சொத்தில் பங்கு வைக்கிற அதிகாரம் அல்லாஹ்வுக்கு தான் இருக்கு, மனிதர்களுக்கு இல்லை. தந்தை இருக்கிற வரையும் தன் பிள்ளைகளுக்கு செலவழித்த எதுவும் சொத்து கணக்கில் வராது. மரணிச்சிட்டார்னா அவர் 100 ரூபா வச்சுட்டு போயிருந்தாலும் பெண் பிள்ளைகளுக்கு பாகம், மனைவிக்கான பாகம், ஆண் பிள்ளைகளுக்கான பாகம், இவர்கள் யாருமே இல்லாத போது உடன் பிறந்த சகோதரர்களுக்கான பாகம், இப்படி பாக பிரிவினையை அல்லாஹ் செய்து தருகிறான். அல்லாஹ்வுடைய சட்டம் பின்னால் எரியப்பட்டு தங்களுடைய சூழ்ச்சிகளால் அதை அடைய துடிக்கிற மனிதர்கள் எந்த லாபத்தையும் பெற்றுவிட முடியாது. அதனாலதான் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், மனிதர்கள் இது மாதிரி ஆதாயங்களுக்கு பின்னால் பெரிதும் ஆசைப்படுகிற ஆட்சி அதிகாரங்கள், குலில்லாஹும்ம மாலிகல் முல்க் தூத்தில் முல்க மன் தஷா, நபியே சமுதாயத்தில் சொல்லுங்க, அரசர்களுக்கெல்லாம் பேரரசன் அல்லாஹ், அவன் நாடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பான், அவன் நாடியவர்களிடந்து ஆட்சி அதிகாரத்தை பிடுங்குவான், அவன் நாடியவர்களை கண்ணியப்படுத்துவான், அவன் நாடியவர்களை கேவலமும் படுத்துவான்.
அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இப்படி வார்க்கப்பட்ட ஒரு சமூகம். அதற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு பிறகு வந்த பெரிய நபி. 950 ஆண்டு அந்த சமுதாயத்தில் போராடினார்கள். இவங்க காலத்துல தான் விக்கிரக வழிபாடுகள் உருவாக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தண்டனை வரும் எச்சரித்தார்கள். 950 வருஷம் நினைச்சு பார்க்க முடியுதா? அவ்வளோ நீண்ட நெடிய காலம். 80 பேர் முஸ்லிமானாங்க. இந்த மக்களை எச்சரிப்பதற்கு அல்லாஹ் சொன்னான், மிகப்பெரிய வெள்ள பிரளயம் ஏற்பட போகிறது, நீங்க கப்பலை தயார் செய்யுங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தச்சராக இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய உதவியோடு கப்பல் கட்டி முடிக்கப்பட்ட பொழுது அந்த சமுதாயம் பரிகாசம் செய்தது. கடலே இல்லாத ஊர்ல கப்பலை கட்டி இருக்கிற ஒரே அறிவாளி நீங்க தான். நடக்க போகிற சூழ்ச்சி, வரப்போகிற ஆபத்து, இதை உணராத சமுதாயம் தன்னுடைய புற அறிவை கொண்டு முடிவு சொன்னது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கட்டி முடித்தார்கள். உச்சகட்ட கேவலப்படுத்ததில் ஊரெல்லாம் திரண்டு போய் அந்த கப்பலில் மலம் கழித்து நிரப்பினார்கள். வேதனையோடு அல்லாஹ் சொன்னாங்க. அல்லாஹ் சொன்னா, அந்த கப்பல் உங்களுக்கும் ஈமான் கொண்டவங்களுக்கும் பயன்பட போகுது. அவர்கள் இப்படியெல்லாம் கேவலப்படுத்துகிறார்கள், சூழ்ச்சி செய்கிறார்கள். அல்லாஹ் மிகப்பெரிய சூழ்ச்சிக்காரன். அவ்வளவுதான், அவ்வளவுதான். அந்த ஊருக்குள் ஒரு நோய் ஏற்பட்டது. சின்ன நோய், மனிதர்கள் சந்திக்கக்கூடிய படை அரிப்பு, உடம்பெல்லாம் அரிப்பு. அதெல்லாம் ஒருத்தன் அரிப்பினுடைய நிலையிலேயே அந்த கப்பலில் மலம் கழித்தார். உடம்புல கடுமையான அரிப்பு தாங்க முடியாமல் சொரிகிற பொழுது தவறி மலத்திற்குள் விழுந்து விட்டார். உள்ள விழுந்தவன் எந்திரிச்சு பார்த்தா அரிப்பு காணா போச்சு. செய்தி ஊர் முழுக்க பரவியது. என்ன நடந்திருக்கும் நீங்களே சொல்லுங்க. அரிப்புக்கான மருந்து அவர்களுடைய மலத்திலேயே அல்லாஹ் தந்தான். மலம் கழித்து அல்லாஹ்வுடைய ஆணையை புறக்கணித்தவர்களுக்கு அதை வழித்து பூசி சுத்தப்படுத்த வேண்டிய நிலை அந்த சமூகத்திற்கு ஏற்பட்டது. வான்வெளியிலும் பூமியிலும் வெள்ளத்தை பெருக்கோட செய்த ரப்புல் ஆலமீன் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஏற்றுக்கொண்ட 80 பேர்களோடு அந்த கப்பல் நீரில் மிதக்க ஆரம்பித்த பொழுது அந்த சமுதாயம் உணர்கிறது, வெள்ள பேராபத்திலிருந்து ஈமான் கொண்டவர்களை காப்பாற்றுவதற்கு அல்லாஹ் உருவாக்கியது கப்பல். அறியாமையினால் அசிங்கப்படுத்தி சூழ்ச்சி செய்து நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை முடித்து விடலாம் என்று நினைத்த மக்களுக்கு அல்லாஹ் மிக பெரும் கேவலத்தை ஏற்படுத்தினான். குர்ஆன் சொல்லுகிற வரலாறு. 8 ஆண்டு காலம் வனத்தில் தனிமையில் இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வீட்டில் தண்டனை அனுபவித்தார்கள். தந்தையால் விரட்டப்பட்டார்கள், சொந்த சமுதாயத்தினால் வெறுக்கப்பட்டார்கள். ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்த வரைக்கும் குர்ஆன் சொல்லுது, உலகத்திலேயே தனி போராளி அவர் ஒருத்தர் தான். அகண்ட ஈராக் தேசத்தில் ஒரே ஒரு மனிதர் தான் அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். பார்க்கிறவங்க எல்லோரும் கேவலப்படுத்தினார்கள், அடித்தார்கள், துன்புறுத்தினார்கள். மக்களை விட்டும் 8 ஆண்டு காலம் மலைகளில் குடியிருந்தவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்திற்காக நாடு திரும்பிய பொழுது அரசவை வரைக்கும் போனது. நும்ரூது கூட்டி மிரட்டினான். குர்ஆனில் அந்த உரையாடலாம் இருக்கு. உன்னுடைய ரப்பு யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்வாங்க, சூரியனை கிழக்கே உதிக்க வைத்து மேற்கே மறைய வைக்கிறார். உன்னுடைய ரப்பு யார்? பிறக்க வைப்பவனும் அவனே, இறக்க வைப்பவனும் அவனே. என்ன நும்ரூத் என்ன செஞ்சான்? நானும் இதையெல்லாம் செய்வேன். சிறை கைதியை அழைத்தான். 2 பேர்கள், ஒருத்தனை கொன்னுட்டு ஒருத்தனை விடுதலை செய்துட்டு சொன்னா, நானும் உயிரை எடுப்பேன், உயிரை கொடுப்பேன். இப்படித்தான் முட்டாள்கள் நாட்டில் உயரிய பதவிகளில் இருப்பார்கள். எப்படியாவது சூழ்ச்சி செய்து இந்த ஆட்சிகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சரி இதனை செஞ்சிட்ட உன் முட்டாள்தனத்துல, என் ரப்பு கிழக்கே சூரியனை உதைக்க வைத்து மேற்கே மறைய வைப்பான். நீ கடவுள் என்றால், இறைவன் என்றால், உன்னுடைய அதிகாரம் சூரியன் வரைக்கும் இருக்கும் என்று சொன்னால் மேற்கே உதியவை அல்லாஹ்வை மறுத்தவன் திடுக்கத்தில்
ஆட்படுத்தப்பட்டான் என்று குர்ஆன் முடிகிறது. மோமின்களே, யாரெல்லாம் சூழ்ச்சி செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக அல்லாஹ்வுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும்? இவ்வளவு பேசுறவன் இவனை ரப்புல் ஆலமீன் எப்படி கேவலப்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணான்னு சொன்னா ஒண்ணுமே இல்லை. நம்ம வாழ்க்கையில சம்பவிச்சிருக்கும். வண்டியில போகும்போது வாயை திறந்தா கொசு உள்ள போயிருக்கும், மூக்குக்குள்ள கொசு போயிருக்கும், காது ஓட்டைக்குள் போயிருக்கும். ஒரு சின்ன பூச்சி அது உள்ளே நுழைந்து விட்டால் அதனால் படுகிற அவஸ்தை சில நேரங்கள் உயிருக்கு ஆபத்தாய் வந்துவிடும் இல்லையா? கொசுவே உள்ள போகாட்டியும் பரவாயில்ல, உள்ள போய் வெளியே வந்துட்டனாலும் உள்ளே போனதை போன்ற உணர்வுகளால் நீண்ட நேரம் அந்த சிரமத்தை ஏற்க வேண்டியது வரும். அல்லாஹ் தஆலா நாசி வழியாக ஒரு கொசுவை நுழைய வைத்தால் அது மண்டையில் மூளைக்கு அருகில் போய் அமர்ந்தது. நம்ரூதுக்கு ஏற்பட்ட அவமானம் உலகத்தில் யாருக்கும் நடக்கவில்லை. சொரிஞ்சு 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 வேதனையுடைய உச்சத்தில் வரக்கூடியவர்களை சலாம் சொல்ல வேண்டாம், ஒரு அடி அடிச்சுட்டு போங்க. ஆரம்பத்தில் கையில் தட்டினார்கள், பிறகு ஓங்கி அடித்தார்கள், பிறகு செருப்பால் அடித்தார்கள். முடியல, வேலைக்கு ஆளை வைத்து தடியால் அடிக்க சொன்னான். அவனுக்கே போர் அடிச்சிருச்சு. ராஜாவை எத்தனை நாளைக்கு இப்படி மெதுவா அடிக்கிறது? கோபத்தின் உச்சத்தில் ஒரு நாள் ஓங்கி அடித்தான், மண்டை பிளந்தது, நூறு இறந்து போனான். கொசு விடுதலையாகி போனது வரலாறு. நீங்கள் சூழ்ச்சி செய்வீர்கள் என்றால் அல்லாஹ்வுடைய சூழ்ச்சி பயங்கரமாக இருக்கும். நாம் எதிர்பார்க்காத சின்ன பொருளை கொண்டு அல்லாஹ் சோதித்து விடுவார். யாருக்கு எதிராகவும் நீங்கள் சூழ்ச்சி செய்து விடாதீர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கொல்வதற்கு நெருப்பு மூட்டி நாடே திரண்டு நெருப்பில் போட்டார்கள். அழகா கொஞ்ச நேரம் கழிச்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பிலிருந்து வந்தார்கள். என்னங்க இது? ஆமாம், என்னுடைய ரப்பு, அவன் தான் நெருப்பையும் படைத்தான். என் ரப்பு நெருப்பிற்கு ஆணையிட்டான். கூனி பர்தம் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். நீ எரிப்ப, நீ கரிப்பாய், என் இப்ராஹிமை கரிக்க கூடாது, நீ குளிர்ச்சியாக மாறிவிடு. ஏசியில இந்த பக்கம் காத்து வருது, வெளியில போய் நின்னும் சொல்லுங்க சூடடிக்கும். ஒரு பொருளில் எந்த தன்மையும் வெளிப்படலாமா இல்லையா? ரப்புல் ஆலமீன் சுடுகிற கரிக்கிற நெருப்பை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு குளிர்ச்சியாக்கி தந்தான். உங்களுடைய சூழ்ச்சி இப்படி இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய முடிவு வேறு ஒன்றாக இருக்கும். வரலாற்றிலே நீண்ட காலம் சத்தியத்தை சொன்னவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம். சாந்த சொரூபியாய் சொல்லிட்டே வந்தவரை நீங்க தான் அல்லாஹ்வுடைய மகன் சொல்லிட்டாங்க. மிகப்பெரிய சோதனை. தன்னை நிரூபிக்கவே பாடுபட்டார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஒரே ஒரு நாள் அவ்வளவுதான், பள்ளிக்குள்ள போனாங்க, அல்லாஹ்வுடைய வானத்துக்கு உயர்த்திட்டான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை தேடி போனவனை ஈசாவை போன்ற முகபாவனை அல்லாஹ் தந்துட்டான். உள்ள போனவன் வெளியே வந்து சொன்னா, பள்ளிக்குள்ள போன ஆளை காணாங்க, நம்ம கண்ணு முன்னாடி தானே போனாரு, எங்க ஈசான்னு தெரியல. சமுதாயம் சிரித்தது. ஏப்பா, ஈசாவே வந்து நான் ஈசா இல்லைன்னு நீ பொய் சொல்லுவியா? பிடித்தார்கள், சிலுவையில் அறைந்தார்கள். சிலுவையில் அறையப்பட்டவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கிடையாது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை தேடி போனவர் எதிரி. நீங்கள் இப்படி சூழ்ச்சி செய்வீர்கள் என்று சொன்னால் நான் இப்படி ஒரு சூழ்ச்சி செய்வேன், அதனுடைய விபரீதங்கள் படுபயங்கரமாக இருக்கும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவோடு இரவாக கொன்றொழிப்பதற்கு வீட்டை சுற்றிலும் நின்றார்கள். அது அவர்களுடைய சூழ்ச்சி. தாருன் நதுவா ஆலோசனை கூடத்தில் இப்லீஸும் வந்திருந்தான். அந்த பரிவாரங்கள் எல்லாம் கூடி ஒரு முடிவெடுத்தார்கள். நிறைய பேசினாங்க. முகம்மதை கொன்னுட்டா அவங்க குடும்பம் சும்மா விட மாட்டாங்கல்ல. இப்பதான் இப்லீஸ் ஒரு ஆலோசனை கொடுத்தான். தனியா ஏன் போய் அடிக்கிறீங்க? ஒரு வீட்டுக்கு ஒரு இளைஞர், கூட்டு தாக்குதல் நடத்துங்கள், எல்லோரும் சேர்ந்து கொண்டால் யாரை பழி வாங்குவார்கள்? இது அவர்களுடைய சூழ்ச்சி. ரப்புல் ஆலமீன் பெருமானாரை அழைத்து சொன்னான், நீங்க மதீனாவுக்கு கிளம்புங்க, வெளியிலே கொலையாளிகள் காத்திருக்கிறார்கள். யாசீன் ஓதிட்டு ஒரு பிடி மண்ணை எடுத்தார்கள், தூவிட்டு போயிட்டே இருந்தார். மனிதர்களின் சூழ்ச்சி கண் விழித்துக் கொண்டு ஆயுதம் ஏந்தி
வீட்டை விட்டு வெளியே வரும் பெருமானாரை கொன்றுவிட வேண்டும். அல்லாஹ்வுடைய சூழ்ச்சி, விழித்திருந்த கண்ணில் பார்வையை பறித்து விட்டால் அவர்களை கடந்து போன பெருமானார் காபாவிற்கு போய் துஆ செய்து அபூபக்கர் நாயகத்தின் வீட்டிற்கு போய் அழைத்து கொண்டு சவுர் கோகையில் 3 நாள் தங்கி கால்நடையாக செங்கடல் மார்க்கமாக மதீனாவிற்கு நடந்தே போய் சேர்ந்தார்கள். இவர்களுடைய சூழ்ச்சி எடுபடவில்லை. அல்லாஹ்வுடைய சூழ்ச்சி அவர்களை பலகீனமாக்கி விட்டது. யாரையும் அடிச்சு புடுங்கி வாழ்ந்தரலான்னு நினைக்காதீங்க. யாருடைய குடும்பத்திலேயும் அனாவசியமாக குழப்பங்களை ஏற்படுத்தி இன்பம் கண்டு விடலாம் என்று நினைக்காதீர்கள். எப்படியாவது தவறான வழிகளில் பொய்மையை பயன்படுத்தி பதவிகளை பிடித்து விடலாம். சூழ்ச்சிக்காரன் ரப்புல் ஆலமீன் வினாடியில திருப்பி விட்டால் அதனுடைய நிலைகள் வேறு மாதிரி அமைந்துவிடும். அப்படி நிறைய மனிதர்களை அல்லாஹ் பாடமாக கூட இந்த உலகத்திற்கு வைத்திருக்கிறார். மூமின்களே, இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நம்ம நாடு ஜனநாயக நாடுன்னு சொல்றோம், அது எழுத்துல மட்டும்தான். இங்கு ஆட்சியாளர்களோ அவர்களை வழிநடத்துகிற நீதிமன்றங்களோ அவர்களால் வழிநடத்தப்படும் காவல்துறையோ நேர்மையாக நியாயமாக நடக்காது. மன்னராட்சியை நோக்கிய ஒரு பயணம் என்பதை போல பல செய்திகள் இந்த நாட்டில் உருவாகி இருக்கிறது. குறிப்பாக சிறுபான்மை சமூகத்தை மையப்படுத்திய என்ஆர்சி, சிஏஏ இதெல்லாம் நம்ம பார்க்க ஒன்று. இப்ப வேற ஒரு வழியில சிறப்பு வாக்காளர் திருத்த அவசர காலம் நவம்பர் 4 டிசம்பர் 4 உங்களுடைய வாக்காளர் வாக்களிக்கும் உரிமையை உறுதி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அதுக்கு சில வழிகாட்டல் முறை அந்த ஃபார்ம் வீட்டுக்கெல்லாம் தேடி வரும். நீங்க ஜெராக்ஸ் எடுத்தலாம் அதை பயன்படுத்த முடியாது, அதுல ஸ்கேனிங் இருக்கிறது உங்களுடைய எல்லாம், இதுல எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏற்கனவே வாக்களித்தவர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம் இருந்து இந்த மீண்டும் அது பதிவு செய்து தந்தால் அவங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை. வாழ்க்கை ரீதியாக பொருளாதார ரீதியாக மாவட்டங்கள் மாறி மாநிலங்கள் மாறி ஏற்கனவே வாக்களித்த தொகுதி வேறு, இப்படி எல்லாம் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் வீடு தேடி வந்து கேட்கிற கேள்விகளில் நிறைய சிரமங்கள் இருக்கும். 12 மாநிலங்கள்ல இந்த சீர்திருத்த பணி, தீவிர பணி, வாக்காளர் இறுதி வரைவு பட்டியல் டிசம்பர் 9 வெளியிடப்படும். அதுல இருந்தா ஓட்டு போடலாம், இல்லைன்னா ஆவணங்களை எடுத்துக்கொண்டு அலைய வேண்டியது வரும். இது வெளிப்படையாக குறிப்பிட்ட சில சமூகங்களை மையப்படுத்திய வடிகட்டும் தன்மை அல்ல. பீகார்ல நடந்தத நீதிமன்றம் கேட்குது. இந்த எந்தெந்த வாக்காளர்கள் விடுபட்டார்கள், நீக்கப்பட்டார்கள், அந்த கணக்கை கொடுங்க அப்படின்னு பார்த்தா 65 வாக்காளர்கள் 65 லட்சம் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் 22 லட்சம் இறந்தவர்களாக கணக்கு காட்டப்பட்டிருக்கிறார்கள். உயிரோடு இருப்பார், அவரை இறந்துட்டாருன்னு போட்டிருப்பாங்க. 35 லட்சம் மக்கள் நிரந்தரமாக இந்த மாநிலத்தை விட்டும் வெளியேறிவிட்டார்கள். ஒரு 1,20,000 பேர். பல இடங்களில் 1க்கும் மேற்பட்ட உரிமை சீட்டுகள் இருக்கிறது. எனவே 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இந்த வாக்காளர் பட்டியலை உறுதிப்படுத்த வேண்டும். 1951 இருந்து 2004 வரைக்கும் 8 முறை இந்த SIR என்று சொல்லக்கூடிய மாற்றங்கள் தேசத்தில் நடந்திருக்கு. இறந்து போனவர்கள், குடிமாறியவர்கள், புதிய வாக்காளர்கள். இதுல என்னன்னா, ஒரு மாசத்துல இது போன்ற பெரிய மாநிலங்களில் இந்த வாக்காளர்களுடைய சரிபார்ப்பு பணியை நிறைவாக அரசாங்கம் செய்து விடுமா, அல்லது இது கண் துடைப்பா, அல்லது ராகுல் காந்தி தான் இதை வெளியே கொண்டு வர்றாரு, இந்த பிரச்சாரத்தை பேசுறாரு, குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினுடைய வாக்குரிமையை பறிப்பதற்கான சதிங்கிறாரு. அந்த சதியில் தேர்தல் ஆணையம் உடன்படுகிறது. அந்த தேர்தல் அதிகாரிகளே வேண்டப்பட்டவர்களை சேர்ப்பார்கள், வேண்டாதவர்களை தகுதியின்மையை காட்டி அவர்களை நீக்கி விடுவார்கள். ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம சமுதாயத்தை பொறுத்த மட்டிலும் நம்முடைய 13 வகையான ஆதாரங்கள் கேட்கிறாங்களா இல்லையா, இதுல ரொம்ப கம்பல் பண்ணி நம்மளை சங்கடப்படுத்தி எடுக்க வச்சதுதான் ஆதாரம்.
ஆனா ஆதார் ஆதார் நெகி ஹே. எவ்வளவு முட்டாள்தனமான ஆட்சி! நாடு முழுவதும் போய் நின்னுமா இல்லையா? ரேகையெல்லாம் வச்சு கண்ணெல்லாம் காமிச்சு இத்தனை எடுத்துட்டு வந்த பிறகு ஏ ஆதார் நெகி ஏ. நீ என்ன ஆட்சி செய்யற? நீங்கள் என்ன தேர்தல்? ஆதார் அப்படின்னா ஆதாரம், அது செல்லாது அப்படின்னா இந்த 13 வகையான ஆதாரங்களை கொண்டு வா. எல்லாத்துலையும் பாஸ்போர்ட் இருக்குமா? இன்னைக்கும் பர்த் சர்டிபிகேட் இல்லாதவங்க தான் நாம. அப்படியே இருந்தாலும் நம்ம ரேஷன் கார்டை பார்த்தா ஆட்சியை கலந்துரும். எங்க வைக்கிறோன்னு தெரியாது. நம்மள்கிட்ட ஒரு ஃபைல் போட்டு எல்லா ஒரிஜினலையும் பாதுகாத்து எல்லா ஜெராக்ஸ் ஒரு செட் எடுத்து வச்சு இந்த ஆவணங்களை சரிபார்த்து வைக்கிற பணியில் மிகவும் பின்தங்கிய சமூகம் நாம தான். நமக்கே தெரியும், நம்ம ரேஷன் கார்டில் பார்த்தோம்னா அதான் பேர் மாறி இருக்கும். இது சீரியஸா எடுத்த சண்டை வரும். ஆனா நம்ம தான் சீரியஸ் பண்ண மாட்டோங்க. நம்ம பேரை சுல்தானுக்கு பதிலாக சைத்தானுன்னு போட்டிருக்கோம், ஜைத்தூன் பீவிக்கு சைத்தான் பீவின்னு போட்டிருக்கோம். நம்ம சமுதாயம் என்ன தெரியுமா செய்யணும்? எந்த ஒரு எவிடன்ஸுக்கும் நாமளே பேரை எழுதி கொடுத்து அதை சரியா, ஏன்னா நம்ம பேர்ல தமிழும் ஒரு சமஸ்கிருதமும் ஒரு அரபியும் கலந்துருக்கும். அரசு பணியாளர்களுக்கு நம்ம பேர் அவ்வளவு சீக்கிரம் வராது. சில பேர்கள் சீக்கிரம் சொல்லிடுவாங்க, அப்துல் காதர் ஓகே, சுல்தான் ஓகே. நம்ம சிலதெல்லாம் இருக்கும்ல, அப்துல் ரஹீம் குறைஷி அப்படின்னா அவன் என்ன குறைஷி அவன் அடிக்க தெரியாது, கடைசியில் குரோதம் அடிச்சு வச்சிருவான். இப்படி ஒரு பேரா? தாயினுடைய பெயர் மாறும், இன்சியல் மாறும். இப்போ நாடு போய்கொண்டிருக்கிற நிலையில் அரசாங்கம் ஒரு பக்கம் சதி செய்கிறது என்றாலும் நம்முடைய உரிமை, ஜனநாயக உரிமை, ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுப்பது, வாக்களிப்பதில் தான் இருக்கிறது. வாக்காளராக நம்மை நிரூபிப்பதற்கான ஆவணங்களை தயவு கூர்ந்து சரி செய்து கொண்டு, திருநெல்வேலியில ஆரம்பிச்சிருச்சு பிரச்சனை. வீடு வீடா போறாங்க, எந்த எவிடன்ஸ் அவங்ககிட்ட இல்லை, எல்லாரும் பாஸ்போர்ட்டை வச்சிருக்காங்க. வாடகை வீட்டில் இருக்கிறவன் 3 மாசத்துக்கு ஒருக்க வீடு மாறுறான். எவ்வளவு பேர் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க? ஏதாவது காரணிகளை சொல்லி நிச்சயமாக தள்ளிவிட பார்க்கிற வேலைதான் இந்த தீவிர வாக்காளர் பணி. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லு. நாம என்ன செஞ்சுக்கணும்னா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுவாங்க, ஒரு காலம் வரும் சில சங்கடமான விஷயங்களை எல்லாம் நீங்க சந்திப்பீங்கன்னா இந்த சமுதாயத்துக்கு சொன்னாங்க. யார சொல்லணும், அந்த நேரத்தில் நாங்க என்ன செய்யணும்? உங்கள் கடமையை நீங்கள் சரியாக செய்து விடுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் எல்லாத்துலையுமே பொறுத்து நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சிருங்க. மற்றவை நேர்மையாக நடப்பதற்கு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள். அப்ப அவன் சட்டம் போட்டா என்ன? ஒருத்தர் சொல்றார், ஆமா நாம ஓட்டு போட்டுதான் ஆக போகுதா? இந்த எண்ணங்கள் தவறானது. வாக்களிப்பது ஜனநாயக கடமை மட்டுமல்ல, சமுதாய கடமை. நம்முடைய கவனமின்மை அல்லது சோம்பேறித்தனம், இதுக்கு பின்னாடி யார் ஓடுறது? 2004 இருந்து 4 நடந்தது. 20 ஆண்டுகளுக்கு ஒருக்கா இந்த SIR நடக்கும். 87 பிறந்தவங்க அப்ப வாக்களிச்சிருப்பாங்க, 19 வயசு. அதுக்கு பின்னாடி பிறந்தவர்கள், அவர்களுடைய வாக்கின் தன்மை என்ன? புதிய வாக்காளர்கள், நிறைய சிக்கல்கள் இருக்கிறது. அல்ல முன்னாடி அந்த தொகுதி என்ன, நம்ம இருக்கக்கூடிய வார்டு, இதுல என் பேர் இருக்குதுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. பேர் இல்லை, சேர்ப்பதற்கான ஆவணங்களை சரியாக வைத்துக் கொடுங்கள். இப்போ அது புள்ள பண்ண தெரியாத நமக்கு தான் அல்லாஹ் பள்ளிகளை தந்திருக்கான். குறைந்தபட்சம் சமூக ஆர்வம் உள்ள படித்த இளைஞர்கள், மக்கள் அவதிப்படுவாங்க. இந்த ஃபார்மை எடுத்துட்டு என்னெல்லாம் ஃபில் பண்றது? மேலே ரொம்ப சிம்பிளா இருக்கும், இதான் இந்த ஃபார்ம், சிம்பிளா இருக்கு, இவ்வளவுதான் கேட்டிருக்கோம். உன் பேர் என்ன, உங்க அத்தா பேர் என்ன, மேலே ஒரு போட்டோ விட்டு இதில் போட்டிருக்கான், பிரச்சனை இல்லை. கீழே கேட்டிருக்கான் உன்னுடைய வார்டு எண் என்னன்னு. நமக்கு எந்த ஊர்ல போய் இருக்கிறனே தெரியாது, வார்டு என்னன்னு தெரியாது. சரி பூத்து எண், பூத்து பால் பூத்துக்கு போறது தானே, யோ ஓட்டு போடுற பூத்தியா, அது என்னங்க 5 வருஷத்துக்கு ஒருக்கா தானே போறோம், இதெல்லாம் கேட்டிருக்கிறான். இல்ல நாங்க போன மாசம் மைசூர்ல இருந்தோம், அப்போ எங்க அத்தா அம்மாவும் மைசூர்ல ஓட்டு போட்டாங்க. இப்ப கோயம்புத்தூர்ல இருந்து மைசூருடைய அந்த வார்டு, அந்த பூத்து, அந்த நம்பரை கண்டுபிடிச்சு இதுல இடப்படும். ரொம்ப சிம்பிள் மாதிரி தெரியுது, ஆனா கஷ்டமானது. பெரிய சிரமத்தை தந்திருக்கிறார்கள். இதுல கொஞ்சம் சுணக்கம் என்ன, அவன் தேடி போயிட்டு போ, ஆடா, ஓட்டு போட அடி போகுது என்ன அப்படின்னா,
மன்னராட்சியை நோக்கிய நகர்வுகளுக்கு நாமே ஆதரவளித்ததை போன்ற ஒரு முட்டாள்தனமான செயல் ஏற்படும். 2 ஃபார்ம் கொடுக்குறான், ஒன்று அவங்க கொண்டு போயிடுவாங்க, இன்னொன்று நம்மளிடம் ஆதாரமாக இருக்கும். இதை ஜெராக்ஸ் எடுக்க முடியுமா? ஜெராக்ஸ் எடுக்க முடியாது. எந்த அதிகாரி அந்த போட்டிருக்காங்கள அதிகாரி BLA 2 இந்த ஸ்கூல் வாதியா இருக்க கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், அவனுக்கே ஒன்றும் தெரியாது. ஒரு தொப்பி போட்டு அப்படி வருவான். எங்கள் வீட்டுக்காரர் பேருங்க சையது முகமது ராவுத்தர், அவன் ஏதாவது முகமது ராவுத்தர் எழுதிட்டு போயிடுவான். எது விடுபட்டுரும்? சையது விடுபட்டுரும். இந்த அம்மா ஓட்டு போடுறேன்னு போய் நின்னா அந்த சையதை கூட்டிட்டு வாம்மா, ஒரே புருஷன் தாங்க, ஒரே புருஷன் தான் மா, இங்கே முகமது ராவுத்தர் தான் இருக்கு. இதுதான் நாம் கவனிக்காதது. சில பேர் என்ன செய்வாங்கன்னா ஃபுல் நேம் ஷார்ட் பண்ணி SNR ராவுத்தர்னு எழுதிடுவாரு. அங்க ரெக்கார்டில் அப்படி இருக்காது. பேங்கில் செக்கு கொடுத்து அல்லது பேங்கில் அனுபவம் உள்ளவர்கள் பல நேரங்களில் இந்த சிரமங்களை எல்லாம் பார்த்திருப்பது ஒரு சமூக விழிப்புணர்வு. அதனால பேப்பர் சம்பந்தமாக நம்மை சரிபடுத்திக் கொள்வது எதிர்காலத்தில் நமது சமுதாயத்திற்கான மிகப்பெரிய பாதுகாப்பு என்பதை உள்வாங்கி ஒவ்வொரு ஜமாத்திலேயும் அதை விழிப்புணர்வு, அதாவது அந்த ஃபார்மை கொண்டுட்டு வரும்போது இப்படி தான் ஃபில் பண்ணணும், தவறு செஞ்சிடாதீங்க, அவர்களுடைய பெயர்களை ஒரு எம்டி பேப்பரில் ஃபுல்லாக எழுதி சரிபார்த்த பிறகு இந்த அப்ளிகேஷனில் பூர்த்தி செய்து கொடுக்குற முகாம்களை நடத்த வேண்டும். அவங்களுக்கு வந்துருச்சான்னு சொல்லி கேட்கணும். இது ஏதோ கடந்து போகிற சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கு வடக்குல நிறைய மக்கள் அவங்க ஆதாரம் இல்லாத காரணத்தினால் பங்களாதேஷிலிருந்து குடிவந்தவர்கள் அப்படின்னு அகதிகள் முகாமிற்கு அனுப்பப்பட்டு இருக்கிறார்கள். இதை நாங்கள்லாம் தமிழ்நாட்டில் தலைமுறையாக 5 தலைமுறை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த பேச்சுக்கள்லாம் எடுபடாது, பேப்பர் மட்டும்தான் எடுபடும். எனவே ஆதாரங்கள் குறித்து கொஞ்சம் கவலை உணர்வோடு சமூகத்திற்கு எல்லாரும் எத்தி வைக்கணும். அந்த ஃபார்ம் எங்கெல்லாம் வருகிறதோ சமூக ஆர்வலர்கள், இளைஞர்கள் முன்னின்று அதை சரி செய்து கொடுத்து இது சமுதாயத்திற்கான ஜனநாயக கடமை என்பதை நிறைவேற்ற நாம் முயற்சிக்க வேண்டும். வல்ல ரப்புல் ஆலமீன் இந்த தேசத்திற்கு, ஏன்னா இதுல என்னெல்லாம் இருக்குன்னு இன்னும் நீங்க பார்க்கணும். இந்த மோடியை ஒழிக்கணும்னு RSS வேலை செய்யுது. இதை கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கும். RSS ஒழிக்கணும்னு மோடி, அமித்ஷா வேலை செய்யறாங்க. இது அல்லாஹ்வுடைய வேலையாக இருக்கட்டும். இதற்கு இடையில் சிறுபான்மை மக்களுடைய எல்லா உரிமைகளையும் பறித்து விட வேண்டும். அகண்ட பாரதம் நடக்கக்கூடாத செய்தி அது. இதானே சொல்லிட்டு இருந்தோம். பாபரி மஸ்ஜித் காணாமல் போயிடுச்சா இல்லையா? இந்த வரலாற்றை நீ பேச முடியுமா? டிசம்பர் 6 வருமா? எவ்வளவு பெரிய இழப்புகளை இந்த ஆட்சி நடத்தி இருக்கிறது. ரொம்ப சிம்பிள், ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்கள் இந்த வாக்காளர் அடையாள அட்டை பெற தகுதியற்று விட்டால் ஓட்டு தானே போட முடியாது அப்படின்னு அசால்ட்டா நினைச்சிடாதீங்க. ஒரு கட்டத்தில் திடீர்னு நீ இந்த நாட்டு குடிமகன் அல்ல, ஒரு குடியுரிமை ரத்து செய்யப்பட்டிருக்கு, அகதிகள் முகாமுக்கு போகணும்னு சொல்லிட்டா எந்த ஜமாத்துல நின்னும் நாங்க ஜமாத்து ரசீது புக்கு வச்சிருக்கேன்னா வேலைக்கு ஆகாது. எந்த பேப்பரை தயார் செய்ய வேண்டுமோ அது சார்ந்த விழிப்புணர்வோடு செயல்படுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.